முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் தமிழக அமைச்சரவை கூட்டம் தற்போது தொடங்கியிருக்கிறது. வரும் 20ஆம் தேதி தொடங்கும் சட்டப்பேரவையின் ஆண்டு முதல் கூட்டத்தினின்று ஆளுநர் உரையில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து விவாதிப்பதற்காக இந்த கூட்டம் தற்போது கூடியிருப்பதை அண்மை செய்திகளாக பார்க்கிறோம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் தமிழக அமைச்சரவை கூடியிருக்கிறது. புதிய தொழில் முதலீடுகளை ஈர்ப்பது தொடர்பாகவும் இந்த கூட்டத்தில் பேசப்பட இருப்பதாக சொல்லப்படும் நிலையில் விவரங்களை எம்முடைய செய்தியாளர் பாரிக் கார்த்திக் வழங்க நாம் கேட்கலாம். பாரிக் கார்த்திக், விவரங்கள். வணக்கம். ஆளுநர் உரையுடன் இந்த ஆண்டிற்கான முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வருகின்ற 20ஆம் தேதி துவங்க உள்ள நிலையில் தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் அமைச்சரவை கூட்டம் தலைமைச் செயலகத்தில் துவங்கியிருக்கிறது. இந்த கூட்டத்தை பொறுத்தவரைக்கும் தலைமைச் செயலகத்தில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் ஆளுநரின் உரை, இடைக்கால பட்ஜெட், உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்திற்கான ஒப்புதல், தொழில்துறை மற்றும் சுற்றுலாத்துறைக்கான மேம்படுத்துவதற்கான புதிய அறிவிப்புகள் குறித்து விரிவாக இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட இருக்கிறது. அது மட்டுமல்ல, தமிழகத்திற்கு புதிய தொழில் நிறுவனங்கள் உருவாக்குதல், ஏற்கனவே உள்ள தொழில் நிறுவனங்களுக்கு கூடுதலாக விரிவாக்கம் என்ற அடிப்படையில் அனுமதி அளித்தல் உள்ளிட்டவை குறித்தும் இந்த அமைச்சரவை கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் தற்போது தலைமைச் செயலகத்தில் இந்த அமைச்சரவை கூட்டம் துவங்க இருக்கிறது. குறிப்பாக இந்த அரசு ஊழியர்களுக்கு ஓய்வூதிய திட்டம் தமிழ்நாடு அரசு சார்பில் அறிவிக்கப்பட்ட நிலையில் அதற்கான அனுமதியும் இந்த அமைச்சரவை கூட்டத்தில் அளிக்கப்படும். அதே போல தொழில்துறை மற்றும் சுற்றுலாத்துறையை மேம்படுத்தும் வகையில் ஏற்கனவே தமிழ்நாடு அரசு சார்பில் கூடுதலாக நிதி ஒதுக்கப்பட்டு அதற்கான திட்டப்பணிகளும் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக தமிழகத்தை சுற்றுலாவில் தலைசிறந்த மாநிலமாக மாற்றுவதற்கான சுற்றுலா குறித்த பல்வேறு பட்ஜெட்டுகளும் அதற்கு ஒதுக்கப்பட்டு அனைத்து சுற்றுலா தலங்களும் மேம்படுத்தப்பட்டு வருகிறது. தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து சுற்றுலா தலங்களும் மேம்படுத்த நிலையில் தற்போது அதற்கான பட்ஜெட் ஒதுக்கப்பட்டு விரிவாக்க பணிகளும் நடைபெற்று வருகின்றன. தமிழகம் இந்தியாவில் சுற்றுலாத்துறையில் ஒரு முதன்மையான மாநிலமாக உருவாக்குவதற்கு ஏற்கனவே தமிழ்நாடு அரசு சார்பில் பல்வேறு முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. அடிப்படையில் அதற்கான ஒப்புதலும் தற்போது அமைச்சரவை கூட்டத்தில் கொடுப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தொழில் முதலீடு தொடர்பாகவும் பல்வேறு பன்னாட்டு நிறுவனங்களுடன் தமிழ்நாடு அரசு தொடர்ச்சியாக ஒப்பந்தம் செய்யப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் புதிய தொழிற்சாலைகள் உருவாக்கவும், பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி என்ற பெயரில் தமிழகம் முழுவதும் பல இடங்களில் புதிய தொழிற்சாலைகள் நிறுவப்படுகிறார்கள். எனவே இளைஞர்களுடைய வேலைவாய்ப்பை உறுதி செய்யும் அந்த வகையில் தொழில்துறைக்கு அனுமதி வழங்குதல் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் இந்த அமைச்சரவை கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையில் தலைமைச் செயலகத்தில் அமைச்சரவை கூட்டம் துவங்கி நடைபெற்று வருகிறது.